தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 122 கனவு நிலை உரைத்தல். குறள் எண் 1213. நனவினான் நல்காதவரை கனவினான் காண்டலின் உண்டு என் உயிர். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், நேரில் கண்டு அன்பு செய்யாத என் காதலரை கனவிலாவது கண்டு மகிழ்வதால் தான் என் உயிர் இன்னும் என்னை விட்டு போகாதிருக்கிறது. கனவு இன்பமாவது கிட்டுகிறதே என்று காத்திருக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், என் காதலரை நேரில் சந்தித்து அன்பு காட்டி காதலிக்க முடியாததால் கனவில் அவரை நினைத்து நான் மகிழ்ந்து கொள்கிறேன். அதனால்தான் என் உடலில் இன்னும் உயிர் உள்ளது. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.